ஹலோ கைஸ், இது ஒரு தரமான கேள்வி. டிஎன்பிசி 2025 வருஷம் நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் பாலிட்டி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்குது. டிஎன்பிசி எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னா, நம்ம ஃபேக்ட்ஸாக படிக்கிறத தாண்டி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணதுக்கான ஒரு கேள்வி தான் இது. சூப்பர் கேள்வி. இதை பாருங்கள். இதை சிட்டிசன்ஷிப் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வருதுன்னா, இந்த வீடியோ பார்த்த கையிலே நம்ம சிட்டிசன்ஷிப் வீடியோவும் போய் பாருங்கள். புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் என்னென்னா, ரீட் த ஃபாலோவிங், அசர்ஷன் அண்ட் ரீசன் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். அசர்ஷன்றது கூற்றுன்னுவாங்க, ரீசன்றது காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அசர்ஷன் கொடுத்துருக்காங்க? Considering apart from citizenship among in India, there are two types of aliens, friendly aliens and enemy aliens. அதாவது இந்தியாவில் குடியுரிமை பெற்ற நபர்களை தாண்டி அவர்களை தவிர்த்து there are two types of aliens, ரெண்டு வகையான ஏலியன்ஸ் இருக்காங்க, friendly aliens and enemy aliens. இந்த அசர்ஷன் கரெக்ட். ரீசன், citizens of enemy aliens also enjoys protection against arrest and detention under Article 22. இது தப்பு. ஏன் ஆல்சோ என்ஜாய் வராது, does not enjoy தான் வரும். அப்போ இந்த இது தப்பு. அப்போ யார் ஆர்டிகல் 22 என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா, சிட்டிசனும் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸும் மட்டும்தான். ஓகேவா? அப்போ இது அசர்ஷன் கரெக்டு, ரீசன் தப்பு. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, அசர்ஷன் கரெக்டு, ரீசன் ஃபால்ஸு. ஓகே, இப்போ கொஸ்டினை ஒரு சில மாடிஃபிகேஷன் நான் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு இது பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இப்படியே இருக்குது. அசர்ஷன் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ரீசனில் சிட்டிசன் ஆஃப் எனிமி ஏலியன்ஸ் இருக்குல்ல, இங்கே ஆல்சோன்ற போடுறதுக்கு பதிலாக டஸ் நாட் என்ஜாயின்டே போட்டாச்சு. அப்படின்னா ரீசனும் அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர் சார் அப்படின்னு கேட்டால் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்றதுக்கான பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ இப்படி இருக்குன்னு இதுதான் உங்களுக்கு இந்த புரிதல் படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஏன்றதை உங்களுக்கு இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அசர்ஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் என்ஜாய்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 22 இருக்குது. ஆமாம், சிட்டிசனும் ஆர்டிகல் 22 என்ஜாய் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸும் ஆர்டிகல் 22 என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ அசர்ஷன் கரெக்டு. ரீசன் என்ன சொல்கிறாங்க? சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட். ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா ஒரு நாட்டோட உறுப்பினர் தான் இந்தியாவோட குடிமகன், அதனால அவங்க ஆர்டிகல் 22 என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ இது கரெக்டு. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் ஹூ மெயின்டைன்ஸ் குட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. ஆமாம், இதுவும் கரெக்டு. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இந்தியாவோட ஒரு நல்லுறவில் இருப்பாங்க, அதனால ஆர்டிகல் 22 என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ ரீசனும் கரெக்டு. அப்போ இதுதான் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அதே மாதிரி ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக அமைஞ்சிருக்கு. அதனால இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ், ரெகுலர் வீடியோக்கு. தேங்க்யூ.